அவன் கடைசியாக சொன்னான், எல்லாரும் போய்விட்டாலும், இந்த உலகம் என்னை கைவிட்டாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். அவனையும் கொண்டு போட்டார்கள். அதுக்கு பிறகு அந்த ஊர் தலைவன் அந்த சர்பாஞ்சிக்கு ஒரு எண்ணம் வந்தது. எப்படி இவர்களாலே இந்த வைராக்கியத்தோடு காணப்பட்டது? அப்போ இவருடைய இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கு என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அது நிமித்தமாக ஒரு ஊர் தலைவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த கிராமம் முழுவதுமே இயேசுவின் குடும்பமாக இயேசுவின் மந்தையிலே சேர்க்கப்பட்டது. ஆக அப்படித்தான் அங்கே அந்த திருச்சபை அங்கு உருவானது. அது யார் என்றால், அது எந்த இடம் என்றால், இப்பொழுது இருக்கிற நாகாலாந்து. அன்றைக்கு அஸ்ஸாம் கூட தான் இருந்தது, இன்றைக்கு நாகாலாந்து என்று சொல்லி. ஆக ஒரு தனி மனிதன்